ஹஜ்ரத் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குர்ஆன் உடையவர்களே, நீங்கள் பரிசுத்த குர்ஆனை தலையணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இரவிலும் பகலிலும் அதனை பரப்புங்கள். அதனை இனிய குரலால் ஓதுங்கள். அதிலுள்ள கருத்துக்களை ஆராய்ச்சி செய்யுங்கள். நீங்கள் வெற்றியடைவீர்கள். அதனுடைய நன்மையை உலகிலேயே தேடாதீர்கள். நிச்சயமாக மறுமையில் அதற்கு மிக பெரிய நன்மை இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். நூல் ஷுஃபபுல் ஈமான். விளக்கம். இந்த ஹதீஸில் சில விஷயங்கள் விளக்கப்படுகின்றன. முதலாவது, குர்ஆனை தலையணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதில் இரண்டு கருத்துக்கள் உள்ளன. முதலாவது கருத்து, அதன் மீது சாயாமல் இருப்பது. அவ்வாறு சாய்வது ஒழுங்கீனமாகும். குர்ஆனின் மீது சாய்ந்து படுத்துக் கொள்வதும் அதன் பக்கம் கால்களை நீட்டுவதும் முதுகுக்குப் பின்னால் அதைன ஆக்கிக் கொள்வதும் அதனை தாண்டுவதும் ஹராமாகும் என இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியுள்ளார்கள். இரண்டாவது கருத்து, சூரானை அலட்சியமாக கருதுவது என்பதைச் சுட்டிக்காட்டுவதாகும். அதாவது குர்ஆனை எடுத்து ஓதாமல் பரக்கத்திற்காக தலையலனை மீது வைத்து விடுவது. சில பெரியார்களுடைய கப்ருக்களின் தலைமாட்டில் பரக்கத்திற்காக தலையணை மீது ரேகாலியின் மீது குர்ஆன் வைக்கப்படுவது போல். இவ்வாறு செய்வது குர்ஆனுக்குரிய கடமையை பாழ்படுத்துவதாகும். அதற்குரிய கடமை அதனை ஓதுவதுதான். இரண்டாவது, அதனை ஓதும் முறை பேணி ஓதுங்கள் என்று கூறப்பட்டிருப்பதாவது ஒழுக்கங்களை பேணி அதிகமாக ஓதி வாருங்கள் என்பதாகும். அதனை பற்றி திருக்குர்ஆனிலேயே நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அத்தகையோர் அதனை ஓதும் முறையோடு ஓதுகின்றனர் 2 முதல் 121 என்று அருளியுள்ளான். எனவே ஒரு மன்னனின் கட்டளை ஓர் அன்பரின் வாசகம் எவ்வளவு மரியாதையுடனும் ஆசையுடனும் படிக்கப்படுகிறதோ அதே போன்று அதைவிட அதிகமான மரியாதையுடனும் ஆசையுடனும் திருக்குர்ஆன் ஓதப்பட வேண்டும். மூன்றாவது, அதனை பரப்புங்கள் என்பது சொற்பொழிவின் மூலம், எழுத்தின் மூலம், ஆர்வமூட்டுவதின் மூலம், செயல்படுத்துவதின் மூலம் எந்த விதத்திலெல்லாம் அதனை பிரச்சாரம் செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்த திருவேதத்தை பிரச்சாரம் செய்து அதனை பரப்பவதை கிட்டனர் கேளையிட்டுள்ளார்கள். ஆனால் அதனை ஓதுவதை கூட வீண் வேலை எனச் சொல்லக்கூடிய அறிவாளிகளும் நம்மில் இருக்கின்றனர். அத்துடன் ரசூலின் மீதும் இஸ்லாத்தின் கொள்கின்றனிருப்பதாகவும் நீள நீளமான தாவாத் செய்து கொள்கின்றனர்.